வாகை சூடவா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் ஜேஇஇ எக்ஸாமுக்கு மேத்தமெட்டிக்ஸில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற சாப்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற சாப்டரை நம்ம ஒரு 4 பார்ட்டாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பேசிக், ஃபைண்டிங் ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். செகண்ட் ஒன், formation of the differential equation. Third one, solutions of the first order first degree differential equation. And finally fourth one, application of the first order first degree differential equation. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை பற்றி தான் நம்ம இன்னைய டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட், இதோட ஜென்ரல் ஃபார்ம், ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் கேன் பி டேக்கன் எஸ் dy by dx is equal to f of x by y. ஸோ இதை ஏன் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதில் y அப்படிங்கிற டிபெண்டன்ட் வேரியபிளை நம்ம ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 1. அப்புறம் ஏன் டிகிரி ஏன் 1ன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த dy by dx அப்படிங்கிற பவரில் 1ங்கிறது இருக்கிறதுனால இதை வந்து டிகிரி 1ன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் சொல்யூஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். A first order first degree differential equation may or may not have solution. Not all the first order differential equation are solvable. That means there are some first order first degree differential equation which are not solvable. Next, based on the nature of the equation and the method of solution, the first order first degree differential equation are classified mainly in the following types. ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்குனா எல்லா ஈக்குவேஷன்ஸையும் நம்மளால் ஒரே ஒரு மெத்தடை வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஒவ்வொரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அதோட மெத்தடு நமக்கு மாறும். ஸோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மெத்தடை பொறுத்து அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். வாட் ஆர் தி கிளாசிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் ஒன், வேரியபிள் செப்பரபிள் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். செகண்ட் ஒன், ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தேர்ட் ஒன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம இந்த மாதிரி 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேரியபிள் செப்பரபிள் டைப், செகண்ட் ஒன் ஹோமோஜீனியஸ், தேர்ட் ஒன் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது வேரியபிள் செப்பரபிள் டைப். ஸோ வேரியபிள் செப்பரபிள் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். A first order first degree differential equation dy by dx is equal to f of x comma y is said to be variable separable type if the right hand side function f of x comma y can be expressed as a product or quotient of two explicit function g of x and h of y in the variables x and y. அதாவது ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்குறோம். அது dy by dx equal to f of x comma y அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்குது. அதில் ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு நம்மளால் செப்பரேட்டாக எழுத முடியுது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து சைன் எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ், லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னாக்கா அதில் 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸ் ஒய் அப்படின்னு. ஸோ அதை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னாக்கா அதை நம்மளால் எப்படி பிரித்து எழுத முடியுது? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு நம்மளால் பிரித்து எழுத முடியுது. அதனால தான் வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யை ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஹச் ஆஃப் ஒய் அப்படின்னோ அல்லது ஜி ஆஃப் எக்ஸ் பை ஹச் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுத முடிஞ்சுது அப்படின்னாக்கா அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னாக்கா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தனியாகவும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் தனியாகவும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும் ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷனை. அதுதான் வேரியபிள் செப்பரபிள். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம பார்க்குறோம். அதை பார்த்த உடனே அதை வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மெத்தடெல்லாம் இருந்ததுனாக்கா நம்மளால் வேரியபிள் செப்பரபிளில் சால்வ் பண்ண முடியும். வாட் ஆர் தி மெத்தட்ஸ்? ஸோ dy by dx is equal to g of x into h of y. நம்ம பார்த்த உடனே தெரியுது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்மளால் வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியும். செகண்ட் ஒன்,
dy by dx is equal to g of x by h of i. That means function of x நியூமரேட்டர்லையும் function of i டினாமினேட்டர்லையும் இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா function of x ஒரு பக்கமும் function of y இன்னொரு பக்கமும் வச்சு நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். தேர்ட் ஒன், dy by dx is equal to function of y divided by function of x. ஸோ இதில் வந்து function of y நியூமரேட்டர்லையும் function of x டினாமினேட்டர்லையும் இருக்குது. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் வித்தியாசம் கிடையாது. The last one, function of x into dx plus function of y into dy is equal to 0. ஸோ டைரெக்டாகவே விசிபிளாகவே இருக்குது. function of x into dx plus function of y into dy இருக்குது. அது வேரியபிள் செப்பரபிள். ஸோ ஒரு ஈக்குவேஷனை பார்க்குறோம், அது வேரியபிள் செப்பரபிள் தான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு இந்த 4 ஃபார்மெட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா அது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் 1 plus x square dy plus 1 plus y square dx is equal to 0. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேரியபிள் செப்பரபிள் டைப் தான். ஆனால் இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஒய்ன்னு இருக்குது. இதை எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு மாற்றுறதுனாக்கா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டோட்டலாக 1 plus x square into 1 plus y squareஆல் டிவைட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகிக்கும், dy by 1 plus y square plus dx by 1 plus x square equal to 0 அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தனியாக ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் தனியாக நம்மளால் செப்பரேட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஈக்குவேஷன், log of dy by dx is equal to ax plus by. இந்த lங்கிற சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா லாகிரதமில் பேஸ் இ இருந்துச்சுன்னா ln அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்குவோம். அதே லாகிரதமில் பேஸ் 10 காமன் லாகிரதம் அதை லாக்னே நம்ம எழுதிக்குவோம். ஸோ ln அப்படின்னாக்கா இட் இஸ் ஏ லாக் ஃபங்க்ஷன் ஹூஸ் பேஸ் இஸ் இ அப்படின்னு அர்த்தம். ஸோ ln log of dy by dx is equal to ax plus by. இப்போ இதை டைரெக்டாக இந்த ஈக்குவேஷன் நம்மளால் வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியுமா, அதாவது dy இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் y ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு dx அப்படின்னு செப்பரேட் பண்ண முடியும்னாக்கா இந்த ஈக்குவேஷனை டைரெக்டாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. பட் சிம்பிள் அல்ஜிப்ரிக் கால்குலேஷன் அப்ளை பண்ணுறது மூலிமா நம்மளால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னாக்கா லாகிரதமை எலிமினேட் பண்ணோம்னாக்கா லாகிரதமோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு பக்கமும் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனில் ரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாகிரதம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரைசிங் இ பவர் ஆன் போத் சைடு அப்படின்னு போட்டோம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறிக்கும், dy by dx is equal to e power ax plus by அப்படின்னு மாறிக்கும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷனை நம்ம e power ax into e power by அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ now the variables are separated. Next, third one, dy by dx is equal to e power x minus y plus x square into e power minus y. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லையும் நம்ம ஒரு சிம்பிள் அல்ஜிப்ரிக் கால்குலேஷன் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளால் வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம e power x minus y இருக்குது, அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா e power x into e power minus y அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் நமக்கு எந்த ஃபங்க்ஷன் காமனாக இருக்கும்னா e power minus y அப்படிங்கிற ஃபங்க்ஷன் காமனாக இருக்கும். ஸோ நம்மளால் இப்போ எப்படி எழுத முடியுது, ஃபங்க்ஷன் ஆஃப் y இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் x அப்படின்னு நம்மளால் எழுத முடிஞ்சுது. ஸோ அதனால் இட் இஸ் ஆல்சோ வேரியபிள் செப்பரபிள் டைப். நெக்ஸ்ட், to find the general solution of the dy by dx equal to f of x, y. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது வேரியபிள் செப்பரபிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா இந்த வேரியபிள் செப்பரபிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னாக்கா வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணணும், தட்ஸ் ஆல். அந்த மாதிரி வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியுது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். dy by dx is equal to g of x by h of y. So clearly it is the variable separable differential equation. So we can separate variables. So this equation can be written as g of x into dx. That means function of x left hand side, function of y right hand side நம்ம செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ function of x function of y செப்பரேட் பண்ண பிறகு now we have to integrate on both side. integrate பண்ணோம்னாக்கா integral g of x dx equal to integral h of y dy. So ஃபஸ்ட்டு வேரியபிள் செப்பரபிள் டைப்னு டிசைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸையும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் செப்பரேட் பண்ணிடுறோம். செப்பரேட் பண்ண பிறகு we have to integrate on both side. integrate பண்ணோம்னாக்கா we get the solution is like this. function of x is equal to function of y plus c. what is c? where c is the arbitrary constant. நம்ம இன்டெஃபினைட் இன்டெக்ரல் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ணுவோன்னு தெரியும். ஸோ அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் ஆட் பண்ண அவசியம் இல்லை.
ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சீன் போடணுங்கிற அவசியம் இல்லை, மைனஸ் சீனும் போட்டுக்கலாம். நம்ம டிபெண்டிங் ஆன் தி differential equation and simplify the answer, we can add the c e power c log c and tan c like that. வெறும் c ன்னு ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கொஸ்டினோட சொல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை வேறு மெத்தட்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு சொல்யூஷன் எஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்த்து முடிச்சது டைரெக்டாக ஒரு ஈக்குவேஷனை பார்க்குறோம், வேரியபிள் செப்பரபிளில் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு சிம்பிள் அல்ஜிப்ரிக் கால்குலேஷன் யூஸ் பண்ணோம்னாலும் அது வேரியபிள் செப்பரேட் ஆகிடும். There are some differential equations. We cannot separate the variables. Variables செப்பரேட் பண்ண முடியாது. பட் ஆனால் அதில் ஒரு வேரியபிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது, ஒரு சின்னதாக சப்ஸ்டியூஷன் கொடுக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்மளால் வேரியபிள் செப்பரபிளுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு வேரியபிள் செப்பரபிள் டைப். இதில் வந்து நமக்கு வேறு டைப் வருது. அதில் நம்ம ஃபஸ்ட் டைப் எப்படி பார்க்குறோன்னாக்கா, a differential equation of the form dy by dx is equal to f of ax plus by plus c, where f of ax plus by plus c is some function of ax plus by plus c and b is not equal to 0. இதோட அர்த்தம் என்னன்னாக்கா, ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், sin x, cos x, tan x, e power x, log x அப்படின்னு சொல்லலாம். அதில் உள்ள இண்டிபெண்ட் வேரியபிள் நம்ம என்னென்னு பார்த்தோம்னாக்கா சிம்பிளாக எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன், சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்கிறேன்னா, இண்டிபெண்ட் வேரியபிளில் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் தான். ஆனால் இண்டிபெண்ட் வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு வராமல் ax plus by plus c அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்குது. ஸோ இதான் ஃபங்க்ஷன் ஆஃப் ax plus by plus c. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ் அப்படிங்கிற இண்டிபெண்ட் வேரியபிள் வராமல் ax plus by plus c அப்படிங்கிற ஃபார்மட்டில் வந்துச்சுனாக்கா தட் இஸ் கால்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ax plus by plus c. இதில் ஏங்கிற கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த மெத்தடே நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஏ ஜீரோ ஆகிடுச்சுனாக்கா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒயின்னு மட்டும் இருக்கிறதா அர்த்தம். நம்ம வி கேன் ஈஸிலி செப்பரேட் வேரியபிள்ஸ். அதேமாரி பிங்கிற கான்ஸ்டன்ட்டும் ஜீரோவாக இருக்குனாக்கா ரைட் ஹேண்ட் சைடு வந்து சிம்பிளி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும். நான் வி கேன் ஈஸிலி செப்பரேட் த வேரியபிள். ஸோ இந்த டைப்பில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கோபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு கோபிஷியன்ட் ஆஃப் ஒய் ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல கண்டிஷன். ஸோ இதில் பி மட்டும் ஜீரோவாக இருந்தாலோ இல்லை ஏ ஜீரோவாக இருந்தாலோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மெத்தடுக்கு ரெடியூஸ் ஆகிக்கும். ஸோ திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு what are the procedures followed? Equation 2 can be reduced to variable separable form by introducing a new dependent variable and hence can be solved. ஸோ நம்ம டாப்பிக்கே அப்படி தான் சொல்லியிருக்கோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூஸ்டு டு வேரியபிள் செப்பரபிள். இதில் புதுசாக நம்ம ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் நான் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு இசட்னு எடுத்துக்கிறேன். இசட்னு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, டீன்னு எடுத்துக்கிறா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லெட் மீ டேக் இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சியை ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். அப்போ டோட்டலாக உள்ள டேர்ம் வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு மாற்றிக்கிறோம். ஸோ அந்த வேரியபிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா இசட்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எக்ஸை பொறுத்து ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன நடக்கும், dz by dx is equal to differentiation of x with respect to x is 1, so a plus b into derivative of y with respect to x simply dy by dx plus constant differentiate பண்ணும்போது நமக்கு 0 ஆகிடும். ஸோ dz by dx is equal to a plus b into dy by dx. இப்போ நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். என்னென்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும், ax plus by plus c மாற்றி ஆகணும். அதேமாதிரி அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருக்குது, டெரிவேட்டிவ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா dy by dx அப்படின்னு இருக்குது. நம்ம இங்கே நியூ டிபெண்டன்ட் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நம்ம டெரிவேட்டிவ் வந்து என்ன ஃபார்மெட்டுக்கு மாற்றணும்னாக்கா dz by dx அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஸோ அதனால் நம்ம dy by dx கண்டுபிடிச்சாகணும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், dz by dx ஈக்குவல் டு a plus b into dy by dxன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம dy by dx மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஏவை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து பியால் டிவைட் பண்ணிட்டோம்னாக்கா we can write dy by dx equal to dz by dx minus a the whole divided by b. அப்போ இந்த ரெண்டு சப்ஸ்டியூஷனையும் what are the substitution, z equal to ax plus by plus c and
dy by dx is equal to dz by dx minus a by b. இந்த ரெண்டு டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது அது தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரி மாறிக்கும். எப்படி dz by dx is equal to b into f of z plus a. இப்போ b into f of z plus a லெஃப்ட் ஹேண்ட் சைடும் dx ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு போயிட்டோம் நம்ம அப்படின்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஃபங்க்ஷன் ஆஃப் z லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபங்க்ஷன் ஆஃப் x ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் கால்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு வேரியபிள் செப்பரபிள் டைப். சிம்பிள் ஃபங்க்ஷனில் உள்ள இண்டிபெண்டன்ட் வேரியபிள் x அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கும், ax ப்ளஸ் by ப்ளஸ் c அப்படிங்கிற லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறத விட லீனியர் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். லீனியர் எக்ஸ்பிரஷன் ஃபார்மெட்டில் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள என்ன டேர்ம் இருக்கோ அதை வேறு ஒரு வேரியபிளுக்கு மாற்றிட்டோம்னாக்கா அது நம்ம வேரியபிள் செப்பரபிள் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வேரியபிள் செப்பரபிளுக்கு ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு அந்த ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர், வேரியபிள் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்டையும் செப்பரேட் பண்ண பிறகு இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு வேரியபிள் செப்பரபிள் டைப். ஸோ இந்த ஈக்குவேஷனோட சம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னாக்கா dy by dx is equal to square root of 3x plus y plus 4. இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம், கண்டிப்பாக இதில் வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ரைட் ஹேண்ட் சைடும் வச்சு நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும்னாக்கா செப்பரேட் பண்ண முடியாது. சம் அல்ஜிப்ரிக் கால்குலேஷன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியுமான்னு நினச்சிங்கனாக்கா அதுவும் வாய்ப்பு இருக்காது. ஸோ அப்போ நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா dy by dx ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னாக்கா அது சிம்பிள் ஃபங்க்ஷன். ரூட் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்குது, என்னது 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4, அதாவது ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம இதை டிசைட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் dy by dx இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. உடனே நமக்கு அதுக்கான ப்ரொசீஜர் அப்ளை பண்ணிடணும். உள்ள அந்த லீனியர் எக்ஸ்பிரஷனை இசட்னு செலக்ட் பண்ணி அந்த dy by dxக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச டேர்மையும் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4க்கு பதிலாக இசட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வேரியபிள் செப்பரேட் ஆகிடும். வேரியபிள் செப்பரேட் ஆன பிறகு வேரியபிள் செப்பரபிளுக்கான ஒர்க்கிங் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் dy by dx இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இந்த ஈக்குவேஷனில் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது நமக்கு, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து சிம்பிளி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். we can easily separate variables. ஆனால் இந்த ஈக்குவேஷனில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. லீனியர் எக்ஸ்பிரஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த லீனியர் எக்ஸ்பிரஷனை நம்ம வேறு ஒரு வேரியபிளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ either we can take x plus y is equal to z or one can take x plus y is equal to t, some other variable. நியூ வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேரியபிள் செப்பரபிளுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைப் 2. ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு வேரியபிள் செப்பரபிளில் டைப் 1 பார்த்துட்டோம். டைப் 1 என்னன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அது அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா செகண்ட் டைப் என்னன்னாக்கா dy by dx இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் c1 the whole divided by k டைம்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் c2. இந்த ஜென்ரல் ஃபார்மோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா dy by dx லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும், டினாமினேட்டர்லையும் லீனியர் எக்ஸ்பிரஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். அதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்கா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் நியூமரேட்டர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். என்ன ரிலேஷன்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இன் நியூமரேட்டரை ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா டினாமினேட்டருடைய வந்துடும். இதை சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இப்போ ஏபி வந்து 2 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா டினாமினேட்டரில் உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி இருக்கும்னாக்கா அதை சம் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பர் வருமோ அதை வரும். இப்போ ஏபிக்கு பதிலாக 2 3ன்னு போட்டோம்னாக்கா டினாமினேட்டர் வந்து அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 6, இல்லை 3ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 6 9 அப்படிங்கிற மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட சம் ஸ்கேலர் மல்டிபிள் தான் டினாமினேட்டரில் இருக்கும். ஆனால் கான்ஸ்டன்ட் டைம் வந்து அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் and the coefficient of xy in denominator are proportional to each other. The ratio are same. Ratio சேமாக இருக்கும், ஆனால் கான்ஸ்டன்ட் டைமோட ரேஷியோ வந்து சேமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்ற இது சிம்பிளாக சொல்லணும்னாக்கா a by
KA is equal to B by KB. ஆன்சரை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1 by K equal to 1 by K ன்னு வரும். ஸோ the ratio of the coefficients of xy in numerator and denominator are same. இதுதான் இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா. கான்ஸ்டன்ட் டேர்ம் ரேஷியோ ஈக்குவலாக இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அந்த ax plus by டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நியூ வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஸோ லெட் மீ டேக் t equal to ax plus by. இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியாவே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரும் லீனியர் எக்ஸ்பிரஷன் இன் xy உள்ள வரும். லீனியர் எக்ஸ்பிரஷன் இன் xyனா என்ன அர்த்தம்னாக்கா எக்ஸோட பவர் 1 ஒய்யோட பவர் 1 அப்படின்னு அர்த்தம். அதான் வேறு எதுவும் கிடையாது லீனியர் எக்ஸ்பிரஷன்னா. அதில் எக்ஸ் கோபிஷன்ட் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பார்க்குறோம், ஒய் கோபிஷன்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு பார்க்குறோம், சம் ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் நியூமரேட்டர் அப்படி தான் இருக்கும். அப்படின்னாக்கா உடனே நம்ம t equal to ax plus by அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டியூஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். Now differentiating with respect to x on both sides, we get dt by dx is equal to a plus b into dy by dx அப்படின்னு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்பர் 4ல் ax plus by இருக்கிற இடத்துல t அப்படிங்கிற வேரியபிளையும் dy by dx இருக்க வேண்டிய இடத்துல dt by dx minus a by b அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5 கிடைக்கும். dt by dx equal to a plus b times t plus c1 by kt plus c2. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம்னாக்கா ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. ஒன்று வந்து t, இன்னொன்று வந்து x. இந்த ஈக்குவேஷனை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் t ஒன் சைடும் ஃபங்க்ஷன் ஆஃப் x அனதர் சைடும் வச்சு நம்மளால் ஈஸியாக வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு வேரியபிள் செப்பரபிளில் நம்ம இது வரைக்கும் 2 டைப் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டைப்பு ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் ஆஃப் ax plus by plus c. செகண்ட் டைப்பு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் லீனியர் எக்ஸ்பிரஷன் இன் x and yல இருக்கும். ரைட், இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். dy by dx is equal to 2x minus y plus 2 by 2y minus 4 plus 1. இப்போ இதில் xy வேரியபிள்ஸ் பாருங்கள், கான்ஸ்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் xy வேரியபிளை மட்டும் கம்பேர் பண்ணுறோம். நியூமரேட்டரில் xy வேரியபிளை நம்ம -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா டினாமினேட்டரில் xy வேரியபிள்ஸ் வந்துருச்சு. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து டைப் 2 மெத்தடை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த 2x minus y அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை t அப்படின்னு வேறு ஒரு வேரியபிளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன டைப்பில் ஓடியாந்துனாக்கா வேரியபிள் செப்பரபிள் டைப்பில் ஃபங்க்ஷன் ஆஃப் டீயும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் செப்பரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை நம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கான சொல்யூஷனை நம்ம அரைவ் பண்ணிடலாம். அடுத்து டைப் 3. டைப் 3ல் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மட்டில் இருக்கும் அப்படின்னாக்கா dy by dx is equal to a1x plus b1y plus c1 the whole divided by a2x plus b2y plus c2 where b1 plus a2 equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது நியூமரேட்டரில் உள்ள ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் டினாமினேட்டரில் உள்ள எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா ஆன்சர் 0 வரணும். அப்படின்னாக்கா the coefficient of y in numerator and the coefficient of x in denominator are numerically equal, they differ in sign only. அதாவது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து +2 இருக்குனாக்கா நியூமரேட்டரில் ஒய் கோஎஃபிஷியன்ட் +2 இருந்துச்சுனாக்கா டினாமினேட்டரில் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் -2 அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூமரேட்டரில் xyயில் ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்கும், டினாமினேட்டரில் xyயில் ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதில் நியூமரேட்டரில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் டினாமினேட்டரில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன கண்டிஷன், அது ரெண்டும் நியூமரிக்கல் வேல்யூ சேமாக இருக்கும், சைன் மட்டும் ஆப்போசிட் சைனாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இதில் இந்த மாடல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம எந்த ஒரு சப்ஸ்டியூஷனும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டேர்ம்ஸை அரேஞ்ச் பண்ணோம்னா நம்ம வேரியபிள் செப்பரபிளுக்கு இது ஈஸியாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி நமக்கு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத முடியும். a1x dx plus b1 into y dx plus x dy minus b2 y dy plus c1 dx minus c2 dy equal to 0. இதில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் செகண்ட் டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா d of xy அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா d of uv is equal to udv plus vdu அப்படின்னு நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ப்ராடக்ட் ரூல் தெரியும். ஸோ
udv ப்ளஸ் vdu d ஆஃப் யூன்னு எழுதுகிற மாதிரி xdy ப்ளஸ் ydxை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்கா d ஆஃப் xyன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் உள்ள எல்லா டேர்மையும் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஏன்னா இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட் டேர்ம் வந்து xdxன்னு இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம் இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா x²/2 ஓடி வந்துடும். செகண்ட் டேர்மில் b1 கான்ஸ்டன்ட்டு இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷனும் இன்வர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறனால டேரெக்டாக xy டேர்ம் மட்டும் வரும். தேர்டு டேர்ம் ydy we have to integrate y with respect to y, சிம்பிளாக y²/2 அப்படின்னு எழுதிடலாம். தேர்டு டேர்ம் integral dx is simply x, and fourth term integral dy is equal to y, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் உள்ள 5 டேர்ம்ஸ் இருக்குன்னா 5 டேர்ம்ஸையும் நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு வேரியபிள் செப்பரபிளில் நம்ம மூணாவது டைப் பார்த்துருக்கோம். மூணாவது டைப்பில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் லீனியர் எக்ஸ்பிரஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒயில் வரும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன், நியூமரேட்டரில் ஒய் கோபிஷன்ட்டும் டினாமினேட்டரில் எக்ஸ் கோபிஷன்ட்டும் நியூமரிக்கலாக ஈக்குவலாக இருக்கும், சைன் மட்டும் மாறி இருக்கும். இந்த டைப்பில் நம்ம எந்த விதமான சப்ஸ்டியூஷனும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளால் சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். dy/dx equal to x minus y plus 2 the whole divided by x plus y minus 1. நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா நியூமரேட்டரில் y கோபிஷன்ட் -1, டினாமினேட்டரில் எக்ஸ் கோபிஷன்ட்டு +1. ஸோ நியூமரிக்கலாக நம்பர் சேமாக இருக்குது, ஆனால் சைன் மட்டும் மாறி இருக்குது. ஸோ அப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டியூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாமலே நம்ம டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் dy/dx ஈக்குவல் டு 4x minus 3y the whole divided by 3x minus 2y. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5 ஃபார்மட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது, கான்ஸ்டன்ட் டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கான்ஸ்டன்ட் டைம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னாக்கா கான்ஸ்டன்ட் டைம் 0 அப்படின்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் c1 வேல்யூ 0, c2 வேல்யூ 0. நம்ம செக் பண்ண வேண்டியது இதில் என்ன செக் பண்ணணும்னாக்கா நியூமரேட்டரில் ஒய் கோபிஷன்ட்டை பார்க்கணும், டினாமினேட்டரில் எக்ஸ் கோபிஷன்ட்டை பார்க்கணும். நியூமரேட்டரில் ஒய் கோபிஷன்ட்டு -3, டினாமினேட்டரில் எக்ஸ் கோபிஷன்ட்டு +3. ஸோ நம்பர் ஈக்குவலாக இருக்குது, சைன் மட்டும் மாறி இருக்குது. ஸோ டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டேர்ம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி இன்டெகிரேட் பண்ணோம்னா இதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைப் 4. இது வரைக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு வேரியபிள் செப்பரபிளில் 3 மாடல் பார்த்துருக்கோம். இப்போ நாலாவது மாடல் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு மாடலில் நம்ம அந்த லீனியர் எக்ஸ்பிரஷனை வேறு ஒரு வேரியபிளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதில் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளும் மாற்ற போகிறோம், ஒய்ங்கிற வேரியபிளையும் மாற்ற போகிறோம். ஒரு போலார் கோஆர்டினேட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் transformation to the polar coordinates facilitate separation of variable. In this connection, it is convenient to remember the following differential. So, polar coordinates அப்படின்னா x equal to r cos theta, y equal to r sin theta அப்படிங்கிறது தான் polar coordinates. ஒரு கிராஃபில் எந்த ஒரு கோஆர்டினேட் x, y எடுத்தாலும் அந்த x, y அப்படிங்கிற வேரியபிள்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா r cos theta, r sin theta அப்படின்னு எழுதலாம். இங்கே rங்கிறது என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணோம்னாக்கா distance from origin அப்படின்னு இருக்கும். ஸோ x equal to r cos theta, y equal to r sin theta அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு சம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணும்பொழுது என்னென்ன டேர்ம்ஸ் கிடைக்கும்னா x² + y² equal to r² கிடைக்கும். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா x dy + y dy is equal to r dr அப்படிங்கிற டேர்ம் முடியாது தரும். இதில் x equal to r cos theta, y equal to r sin theta தீட்டா என்னுடைய வந்துடும்னாக்கா tan inverse of y by x அப்படின்னு இருக்கும். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா d theta is equal to x² + y² into d of x dy minus y dx by x². இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா x dy minus y dx is equal to r² into d theta அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் x dx plus y dy அப்படிங்கிற டேர்ம் இருக்கணும், x dy minus y dx அப்படிங்கிற டேர்ம் இருக்கணும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக இருந்துச்சுன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு x dx plus y dy டேர்ம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு x dy minus y dx டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை x equal to r cos theta, y equal to r sin theta சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அனதர் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, x equal to r secant theta, y equal to r tan theta அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகுது நம்ம x² minus y² அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் r²ன்னு மாறி போயிடும், y by x அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் sin thetaன்னு மாறி போயிடும். அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் கிடைக்கும் அப்படின்னாக்கா x dx minus y dy is equal to r dr, x dy minus y dx is equal to r² secant theta அப்படிங்கிற சப்ஸ்டியூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் x dx minus y dy, x dy minus y dx and x² minus y² இந்த 3 டேர்மு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்குன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா x dx minus y dy டேர்ம் இருக்குது, x dy minus y dx டேர்மும் இருக்குது,
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்த்தோன்னா டேரெக்டாக அந்த சப்ஸ்டியூஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடணும். ஸோ டைப் 5 என்னன்னு கேட்டினாக்கா ஃபங்க்ஷன் ஆஃப் xy இன்ட்டு டி ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் xy ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் xy இன்ட்டு டி ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் xy ப்ளஸ் ஆன் ஸோ ஆன் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். அதாவது இன்டெக்ரல் sin x dx அப்படின்னாக்கா மைனஸ் காஸ் எக்ஸ்னு சொல்லுவோம். அதேமாதிரி இன்டெக்ரல் sin ஆஃப் xy இன்ட்டு டி ஆஃப் xy அப்படின்னாலும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா மைனஸ் காஸ் ஆஃப் xy அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான் இந்த டைப்பு. இந்த 5th டைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் மெமரி பண்ணிக்கணும். என்னன்னாக்கா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எக்ஸ் dy மைனஸ் ஒய் dx பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சுன்னா நம்ம டி ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். அதாவது குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த நிறையா ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு டேர்மை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த 5th டைப்புக்கு மாறிக்கும் நமக்கு. அதுதான் நம்ம ஒவ்வொரு ஸ்லைடில் கொடுத்துருக்கோம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதை நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லாதான் நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு பேசிக்காக வேரியபிள் செப்பரபிள் ஹோமோஜினியஸ் லீனியர் இருக்குது. ஸோ அதில் உள்ள ப்ராப்ளத்தை இன்னும் ஜேஇ லெவலில் நமக்கு எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இந்த ஹிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கனாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் கீழே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும். ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய் அப்படிங்கிற வேரியபிளாக டிஒய்யும் ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது அந்த ஃபங்க்ஷன் இப்படி எழுத முடிஞ்சுது அப்படின்னா எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் இஸ் ஈக்குவல் டு டி பவர் n இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுத முடிஞ்சுதுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் f of x, y is equal to x square plus y square. அதை replace x by tx, y by ty போட்டோம்னா நம்ம t square வெளில வந்துடும். அதனால் homogeneous function சொல்கிறோம். ஸோ அடுத்து homogeneous differential equationனா it is of the form dy by dx is equal to f of x, y. The right hand side function f of x, y is the homogeneous function of degree 0 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா f of x, y into dx plus g of x, y into dy is equal to 0 இருந்து the function f of x, y and the function g of x, y are the homogeneous functions of same degree அப்படின்னு இருக்கலாம். Another method dy by dx equal to f of x, y by g of x, y. The numerator function, the denominator functions are homogeneous functions of same degree. The last one dy by dx is equal to function of y by x. Actually இது எல்லா ஈக்குவேஷன்ஸையும் நம்ம இந்த லாஸ்ட் மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் f of x, y is equal to x square plus y square homogeneous functions கொடுத்துருக்கேன். இந்த homogeneous function differential equation கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அந்த differential equation சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னாக்கா suppose the differential equation is of the form dy by dx is equal to f of x, y by g of x, y அப்படின்னு இருக்குது. where f of x, y and g of x, y are homogeneous functions of same degree அப்படின்னா y அப்படிங்கிற வேரியபிளை vx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ dy by dx எப்படி மாறி போய்டுனா v plus x into dv by dxன்னு மாறி போய்டும். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது ஃபங்க்ஷன் ஆஃப் v ஃபங்க்ஷன் ஆஃப் x அப்படின்னு நம்ம செப்பரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் செப்பரபிள் ரூலை ஃபாலோ பண்ணோம்னாக்கா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா y ஈக்குவல் டு vx அப்படின்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம வேரியபிளை செப்பரேட் பண்ணோம்னாக்கா கிவன் ஃபங்க்ஷனில் x இருக்கிற இடத்துல 1ம் y இருக்கிற இடத்துல vயும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டேர்மை டேரெக்டாக நம்ம எழுதி ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். இன்டெக்ரல் dv பை ஃபங்க்ஷன் ஆஃப் 1, v மைனஸ் v இஸ் ஈக்குவல் டு log x ப்ளஸ் c அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நம்ம ஞாபகம் வச்சோம்னா ஒரு 4-5 ஸ்டெப்பு ரெடியூஸ் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் ரெடியூஸ் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் சார் there are some homogeneous differential equation which is of the form dx by dy is equal to f of x by y. இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் x equal to vy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு ஹோமோஜினியஸ் டைப். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு ஹோமோஜினியஸ் என்ன ஃபார்மெட்னா dy by dx equal to a1x plus b1y plus c1 the whole divided by a2x plus b2y plus c2. இங்கே வந்து முக்கியமான விஷயம் கான்ஸ்டன்ட் டைம் வந்து 0,0ன்னு இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட் டைமே இல்லாமல் இருக்கக்கூடாது. எதர் c1 நாட் ஈக்குவல் டு 0 ஆர் c2 நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது. அதில் ஒரு சில டைப் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் நியூமரேட்டரில் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸும் டினாமினேட்டரில் கோஎஃபிஷியன்ட்ஸும் எல்லாமே ப்ரொபோஷனலாக இருந்துச்சுனாக்கா நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகி சிம்பிளாக அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துடும் அப்படின்னாக்கா dy by dx is equal to k அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்துடும். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுமாரி b1 equal to -a2 அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கேஸ் 3 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம்.
கேஸ் 4 தான் நம்ம பார்க்க வேண்டியது. கேஸ் 4ல் என்னன்னாக்கா எக்ஸ் கோபிஷியன்ட்டோட ப்ரொபோஷனலும் ஒய் கோபிஷியன்ட் ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்காது. ஏற்கனவே நம்ம என்ன ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பார்த்துருக்கோம் வேரியபிள் செப்பரபிளில். இப்போ ஈக்குவலாக இல்லாமல் இருக்குனாக்கா we have to introduce the new variable x equal to capital X plus h and y equal to capital Y plus k. இதில் இந்த h and k கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த நியூமரேட்டரில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நியூமரேட்டர் எக்ஸ்பிரஷன்லையும் டினாமினேட்டர் எக்ஸ்பிரஷன்லையும் நம்ம அந்த xy டேர்முக்கு பதிலாக h and k போட்டு 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், ஹச்சும் கேவும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா நம்ம அது ஹோமோஜினியஸாக மாறி போயிடும். ஹோமோஜினியஸாக மாறின பிறகு ஒன்ஸ் y ஈக்குவல் டு vx அப்படிங்கிற சப்ஸ்டிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அகைன் பேக் டு ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் வேரியபிள் ரீப்ளேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் y. அது பார்க்குறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா dy by dx ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே இதோட ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் ஃபார்முலா y இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdx இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdx ப்ளஸ் c. இதில் இ பவர் இன்டெக்ரல் pdx அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அனதர் டைப் என்னன்னாக்கா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். இதோட ஜென்ரல் ஃபார்ம் dx by dy ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் y இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் y. இதில் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னாக்கா எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdy இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdy dy ப்ளஸ் c. இதில் இந்த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது இ பவர் இன்டெக்ரல் pdy தான் நம்ம இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னாக்கா அதோட ஜென்ரல் ஃபார்ம் இப்படி இருக்கணும். f dash of y into dy by dx ப்ளஸ் p of x into f of y is equal to q of x. அதோட மீனிங் என்னன்னாக்கா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்க்கு பக்கத்தில் ஃபங்க்ஷன் ஆஃப் y இருக்கு இல்லைங்களா, அதோட டெரிவேட்டிவ் dy by dx பக்கத்தில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா we can convert into linear in y, லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடலாம். அது என்ன எப்படி மாற்ற முடியும்னாக்கா அந்த f of y ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னாக்கா நியூ வேரியபிள் u அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னாக்கா அந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் இன் யூக்கு மாறிக்கும். எப்படின்னாக்கா du by dx ப்ளஸ் p of x into u is equal to q of x அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு மாறிடும். லாஸ்ட் ஒன் பெர்னோலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதோட ஃபார்மெட் வந்து dy by dx ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x into y is equal to ஃபங்க்ஷன் ஆஃப் x into y power n இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னாக்கா 1 by y power n minus 1 u அப்படின்னு சப்ஸ்டியூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டோட்டலாக நமக்கு எதுக்கு ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னாக்கா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ரெடியூஸ் ஆகிடும். லீனியர் இன் யூக்கு மாறிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனான வேரியபிள் டிஃப்ரெண்ட் மெத்தடை சால்வ் பண்ணுறது பார்த்து முடித்தோம். என்னென்ன வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜினியஸ், லீனியர், அதில் உள்ள நிறையா சப்டாபிக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கான்செப்ட் பேசிஸில் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் நம்பர் 1, the solution of the equation dy by dx equal to e power x minus y plus x square e power minus y is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது சூட்டபிள் ஆன்சர்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம சால்வ் பண்ணி தான் இந்த 4 ஆப்ஷன் செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். dy by dx equal to e power x minus y plus x square e power minus y. இதை ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்ம்லையும் செகண்ட் டேர்ம்லையும் e power minus y காமனாக வெளியில் எடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், dy by dx equal to e power minus y into e power x plus x square அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிக்கும், e power y dy is equal to e power x plus x square dx அப்படின்னு ரெடியூஸ் ஆகிக்கும். அப்போ now integrating on both side. இப்போ இன்டெகிரேட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு e power y இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர்னா வரும் e power y. ரைட் ஹேண்ட் சைடில் e power x இன்டெகிரேட் பண்ணோம்னா e power x. x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணோம்னா x cube by 3. நம்ம இங்கே இன்டெஃபினைட் இன்டெகிரல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் c. ஸோ வாட் இஸ் ஆன்சர், e power y equal to e power x plus x cube by 3 plus c. ஸோ
first option is the correct option. Next question, question number 2. The solution of the equation dy by dx equal to cos of x minus y. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எது கரெக்டான ஆன்சர்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு அப்படின்னு இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் லீனியர் எக்ஸ்பிரஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இருக்குது. அப்படி இருந்ததுனாலே டைரெக்டாக நம்மளால் வேரியபிளை செப்பரேட் பண்ண முடியாது. ஒரு சப்ஸ்டியூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளால் வேரியபிள் செப்பரபிள் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டியூஷன்? அந்த இண்டிபெண்ட் வேரியபிள் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அதுக்கு தான் சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ புட் u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுத்தோம்னா du by dx ஈக்குவல் டு 1 மைனஸ் dy by dx அப்படின்னு வந்துடும். அப்போ நம்ம dy by dx நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? 1 மைனஸ் du by dx அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் கொண்டு போய் கிவன்ஸ் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம கொஸ்டின் எப்படி ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னா 1 மைனஸ் காஸ் யூ ஈக்குவல் டு டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் ரீஅரேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் யூ ஒரு பக்கமும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பக்கமும் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். எப்படி? டியூ பை 1 மைனஸ் காஸ் யூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். நவ் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட். அப்படி இன்டெகிரேட் பண்ணும் பொழுது நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறிக்கும்? இன்டெக்ரல் du by 1 minus cos u equal to integral dx அப்படின்னு மாறிக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம டேரெக்டாக எழுதியிருக்கோம். அந்த அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு கூட நம்ம சில ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்டெப் ஓடியாந்துடும். என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி? 1 மைனஸ் காஸ் 2 தீட்டாவை நம்ம 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ 1 மைனஸ் காஸ் யூவை நம்ம 2 சைன் ஸ்கொயர் u by 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ டினாமினேட்டரில் 2 சைன் ஸ்கொயர் u by 2 அப்படின்னு இருக்கும். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் அப்படி வந்து கொசிக்கன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிக்கும்? இன்டெக்ரல் 1 by 2 கொசிக்கன் ஸ்கொயர் ஆஃப் u by 2 du இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx அப்படின்னு மாறிக்கும். அடுத்து நம்ம இன்டெக்ரல் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் வந்துடும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் காட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2 இஸ் ஈக்குவல் டு சி. அதாவது ஃபைனலாக இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அந்த யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்துருந்தோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ என்ன கொடுத்துருக்கோம்? யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ யூக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் உடைய வந்துடும். ஸோ இது நமக்கு கொஸ்டினில் எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 3. சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 plus xy into x dy plus 1 minus xy into y dx equal to 0 அப்படின்னு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணும். என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள் செப்பரபிளா, இல்லை ஹோமோஜீனியஸா, இல்லை லீனியர் இன் ஒய்யா, லீனியர் இன் எக்ஸா அப்படின்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம அதை ஆப்வியஸாக நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது ஒய்யோட பவர் வந்து ஒய் ஸ்கொயர்லாம் வரதுனால லீனியர் இன் ஒய்யும் வராது, லீனியர் இன் எக்ஸும் வராது. நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஃபஸ்ட் டேர்மில். அதுமாரி செகண்ட் டேர்மில் பார்த்தோம்னா ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் உடைய வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது லீனியர் இன் ஒய் லீனியர் இன் எக்ஸ் இல்லை. அப்போ நம்மளால் அதை குரூப்பிங் பண்ணி வேரியபிள் செப்பரபிளில் செய்ய முடியுமா அப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம டோட்டலாக ஃபஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணி செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னாக்கா எக்ஸ் டிஒய் plus y dx plus xy into x dy minus y dx equal to 0 அப்படின்னு given differential equation எந்த ஒரு சப்ஸ்டியூஷனும் கொடுக்காம இந்த மாதிரி நம்மளால் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத முடியும். இந்த ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதின டேர்முக்கு நமக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஃபார்முலா இருக்குது, ஆனால் செகண்ட் டேர்முக்கு ஃபார்முலா நமக்கு இல்லை. ஸோ அதனால் வேறு ஏதாவது சம் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இல்லை அல்ஜிப்ரிக் சன்ஸ்ன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா நம்மளால் டேரெக்டாக ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷனை xy ஹோல் ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டேர்ம் x dy ப்ளஸ் y dx அப்படிங்கிறத ஷார்ட்டாக d ஆஃப் xyன்னு எழுதிக்கலாம். ஸோ d ஆஃப் xy பை xy த ஹோல் ஸ்கொயர். அடுத்து செகண்ட் டேர்ம் xy இன்ட்டு x dy மைனஸ் y dxை xy த ஹோல் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்பொழுது ஆல்ரெடி நியூமரேட்டரில் நமக்கு xy டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் xy ஹோல் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்பொழுது ஒரு xy கேன்சல் ஆகி டினாமினேட்டரில் xy மட்டும் வரும். ஸோ ஈக்குவல் டு 0. நான் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு இன்டெகிரேட் பண்ணும்பொழுது செகண்ட் டேர்மோட ஐடென்டிட்டி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஸ்லைட்ஸில். அதை வச்சு நம்ம செகண்ட் டேர்முக்கு வந்து லாக் ஆஃப் y பை எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு போட்டோம்னாக்கா
இன்டெக்ரல் 1/x² ஃபார்முலா அவ்வளோதான். ஸோ இன்டெக்ரல் 1/x² அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஃபார்முலா, -1/x அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படியே வந்துடும், -1/xyன்னு வந்துடும். செகண்ட் டேர்ம் வந்து log of y/x = c. அதுக்கப்புறம் நம்ம தேவையான இந்த இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் இந்த 4 ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னாக்கா இல்லை. அப்போ அந்த ஆப்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் பண்ணோம்னாக்கா நமக்கு எது சொல்யூஷனாக கிடைக்குதுன்னா e⁻1/xy = cx/y. ஸோ இது வந்து நமக்கு எந்த டேர்மில் ஆன்சராக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. The solution of x dx plus y dy the whole divided by square root of x square plus y square is equal to y dx minus x dy by x square is அப்படின்னு கொடுத்துட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. இதோட சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி டைரெக்டாக நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் த கொஸ்டின், x dx plus y dy by square root of x square plus y square is equal to y dx minus x dy by x square. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு y dx minus x dy by x square இருக்குது. அதை நம்ம வந்து டேரெக்டாக எப்படி எழுதிக்கலாம்னாக்கா மைனஸ் d of y by x அப்படின்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x dx plus y dy அப்படிங்கிற டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்கா 1/2 into d of x square plus y square அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் 1/√x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் √(x² + y² + y/x = c. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. சொல்யூஷன் ஆஃப் x dx + y dy = x into x dy minus y dx சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது. x dx + y dy டேர்ம் இருக்குது. அதுக்கப்புறம் x dy minus y dx டேர்ம் இருக்குது. இதை ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளில் எங்கே கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், x = r cos θ, y = r sin θ, tan θ = y/x அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னாக்கா x dx plus y dy அப்படிங்கிற டேர்ம் என்னென்னுடைய வந்துடும் நமக்குன்னா r dr அப்படின்னு கிடச்சிரும். x dy minus y dx அப்படிங்கிற டேர்ம் நமக்கு வந்து r² dθ அப்படின்னு கிடச்சிரும். ஸோ கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் x dx plus y dy பதிலாக r dr அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனையும் x dy minus y dx அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக r² dθவும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிக்கும், r dr = r cos θ r² dθ அப்படின்னு ரெடியூஸ் ஆகிடுது. இப்போ இது வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. எப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் r லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டாவை ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ செப்பரேட் பண்ணோம்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1/r² அப்படின்னு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு cos θ அப்படின்னு இருக்கும். ஸோ நவ் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் வி கெட் dr by r² = cos θ dθ. ஸோ 1/x² இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா -1/x. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னாக்கா இன்டெகிரல் dr by r² = -1/r. ரைட் ஹேண்ட் சைடு cos θ இன்டெகிரேட் பண்ணோம்னா sin θ + c. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் r and θவில் இருக்குது. ஆனால் கொஸ்டினில் என்னென்ன வேரியபிள் இருக்குது, x and y இருக்குது. ஸோ நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்தோமோ திருப்பி அதை ரிவர்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ வாட் இஸ் r²? r²ங்கிறது x² + y². நம்ம எடுத்திருக்க சப்ஸ்டியூஷனை பொறுத்து r²ங்கிறது x² + y². அதனால் r என்னான்னு மாறிக்கும், √(x² + y² அப்படின்னு மாறிக்கும், எழுதியாச்சு. அடுத்து sin θங்கிறது நம்ம எடுத்திருக்க சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் y/r. அப்போ rங்கிறது √(x² + y². அப்போ sin θக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், y/√(x² + y² அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் = c. ஸோ மல்டிப்ளையிங் போத் சைட் பை √(x² + y². மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிக்கும், y + 1 = c டைம்ஸ் √(x² + y². இது ஆன்சர். இந்த ஆன்சர் நம்ம ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்குறோம். ஆப்ஷனில் எந்த ஒரு ஆப்ஷன்லையுமே நமக்கு ஸ்கொயர் ரூட் இல்லை. அதனால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா y + 1 the whole square = c² into x² + y² வரும். c² is again கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். c² அப்படிங்கிறதும்
again that is also constant, அதனால நம்ம c square again c னே நம்ம எழுதிக்கிறோம். So question number 5 completed. Next question number 6. The solution of dy by dx equal to x minus y the whole divided by x plus y represents a family of. இந்த differential equation ஓட solution சர்க்கிளாக இருக்குமா, பேராபோலாவாக இருக்குமா, எலிப்ஸாக இருக்குமா, ஹைப்பர்போலாவாக இருக்குமா? அதாவது ஏன் ஃபேமிலின்னு இங்கே யூஸ் பண்ணுறோம்னாக்கா, எந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷன் எழுதும் பொழுது தட் இஸ் நாட் எ சிங்கிள் சொல்யூஷன், இஸ் நாட் எ சிங்கிள் கர்வ், இட் இஸ் நாட் எ சிங்கிள் ஈக்குவேஷன். பிகாஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறனால when you substitute the different values of c, we get the different equations, so we get the different curves. So நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எப்போதுமே நாட் எ சிங்கிள் கர்வ், இட் இஸ் எ ஃபேமிலி ஆஃப் கர்வ். அதனால தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னாக்கா ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம பார்க்குறோம், நியூமரேட்டர் வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன், டினாமினேட்டரும் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். நியூமரேட்டரோட டிகிரி 1, டினாமினேட்டரோட டிகிரி 1. அப்போ நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரியும் சேமாக இருக்கிறதுனால இது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் எ ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்? y ஈக்குவல் டு vx அப்படிங்கிற சப்ஸ்டியூஷனையும் dy by dx இஸ் ஈக்குவல் டு v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dy by dx அப்படிங்கிற சப்ஸ்டியூஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா டேரெக்டாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொன்னோம். வாட் இஸ் ஷார்ட்கட்? இன்டகரல் dv by f of 1, v minus v is equal to log of modulus of x plus c அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னாக்கா டேரெக்டாக நம்ம ஒரு 4 ஸ்டெப்பு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் 1, vனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த கொஸ்டினில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஃபங்க்ஷனில் we have to replace x by 1 and y by v. அப்போ அதை மாற்றினோம்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் எப்படி மாறிக்கும்? 1 minus v by 1 plus v அப்படின்னு முடியாந்துடும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 1, v அப்படிங்கிறது 1 minus v by 1 plus v minus v அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா இங்கே டினாமினேட்டரில் அல்ஜிப்ரிக் கால்குலேஷன் இருக்குது, டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் டேக்கிங் எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா இந்த டினாமினேட்டர் டேர்ம் எப்படி மாறிக்கும்? 1 minus 2v minus v ஸ்கொயர் அப்படின்னு மாறிக்கும். அப்போ இந்த இன்டகிரல் டேர்ம்ஸ் வந்து இன்டகிரல் 1 plus v the whole divided by 1 minus 2v minus v square equal to log of modulus of x plus c அப்படின்னு மாறிக்குது. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். டினாமினேட்டரில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, நியூமரேட்டரில் லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது நியூமரேட்டர் வருதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்படி செக் பண்ணும்பொழுது நமக்கு நியூமரேட்டரில் ப்ராடக்ட்டில் -2 மட்டும் வரணும், இல்லை அப்படிங்கிறப்ப மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை -2. அப்போ நியூமரேட்டரில் -2 ஒடியாந்துடும், வெளியில் -1/2 வச்சுக்கிட்டோம்னாக்கா, ஸோ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது நியூமரேட்டர் வந்துச்சுன்னா நமக்கு கையில் ரெடிமேடாக ஃபார்முலா இருக்குது. த ஆன்சர் இஸ் லாக் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதிக்கலாம்? -1/2 லாக் ஆஃப் v ஸ்கொயர் ப்ளஸ் 2v minus 1 இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸி. ரைட் ஹேண்ட் சைடு மாடுலஸ் ஆஃப் எக்ஸி எப்படி வந்துச்சுனாக்கா, அந்த சி அப்படிங்கிற டேர்மை வந்து நம்ம லாக் சின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ லாகிருதம் ஃபார்முலா லாக் எம் ப்ளஸ் லாக் என் ஈக்குவல் டு லாக் mn அப்படின்னு எழுதணும். அப்படின்னாக்கா நம்ம லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் இன்ட்டு சி அப்படின்னு முடியாந்துடும். அதுக்கப்புறம் டு எலிமினேட் லாக் வி ஹாவ் டு ரைசிங் இ பவர் ஆன் போத் சைடு. அப்போ இ பவர் ரைஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ இந்த ஆன்சரை ரீச் பண்ணோம்னாக்கா -1/2 பவரில் கொண்டு போயிட்டு இ பவர் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா இந்த ஆன்சரை நம்ம ரீச் பண்ணிடலாம். Next question number 7. The solution of the differential equation x square dy by dx cos of 1 by x minus y into sin of 1 by x equal to -1, where y tends to -1 as x tends to infinity. This is the given differential equation. What is the procedure to solve this differential equation? First, given question என்னவோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆஃப் 1 by x ஆல் டிவைட் பண்ணுறோம். போத் சைடு டிவைட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஆஃப் 1 by x கேன்சல் ஆகிடும். செகண்ட் டேர்மில் டினாமினேட்டில் எக்ஸ் ஸ்கொயர் உடையாந்துடும்,
நியூமரேட்டரில் sin of 1 by x இருக்குது, நம்ம cos of 1 by x அதில் டிவைட் பண்ணும்பொழுது sin of 1 by x by cos of 1 by x வந்து நமக்கு tan of 1 by x அப்படின்னு ரெடியூஸ் ஆகிக்கும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஆஃப் 1 by x ஆல் டிவைட் பண்ணுறோம். அதனால் 1 by x ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். 1 by cos of 1 by x நம்ம எப்படி எழுதிக்கலாம், சீக்கன் ஆஃப் 1 by x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்குதுனாக்கா dy by dx ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாவது லீனியர் இன் ஒய்க்கான ஃபார்மட்டில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் என்ன, இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். பி அப்படிங்கிற டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் பி. ஸோ இ பவர் இன்டெக்ரல் இங்கே ஒய் கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குனாக்கா -1 by x ஸ்கொயர் tan ஆஃப் 1 by x. அதான் இந்த இடத்துல நமக்கு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அதை இ பவரில் எழுதுனோம்னாக்கா இதை இன்டெகிரேட் பண்ணும். இப்போ இன்டெக்ரல் -1 by x ஸ்கொயர் tan ஆஃப் 1 by x dxோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். tan x இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்டெகிரேஷன் ஆஃப் tan x ஈக்குவல் டு log ஆஃப் சீக்கன் x. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் tan ஆஃப் 1 by xனாக்கா அதோட டெரிவேட்டிவ் நமக்கு பக்கத்தில் இருக்குது. 1 by x ஓட டெரிவேட்டிவ் வந்து -1 by x ஸ்கொயர் dx. அப்படி டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்கிறதுனால இது என்ன ஃபார்மட்டில் இருக்குனாக்கா f of x இன்ட்டு d of f of x, இன்டெக்ரல் f of x இன்ட்டு d of f of x அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக ஆன்சர் நம்ம எழுதிடலாம். ஸோ tan of 1 by x இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by x அப்படிங்கிற ஃபார்மட்டுக்கு அதை எழுதிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் சீக்கன் ஆஃப் 1 by x. ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா y இன்ட்டு e power integral pdx. That means y into integrating factor is equal to integral q into integrating factor dx plus c. இதுதான் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு y into integrating factorல நம்ம integrating factor சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ y into secant of 1 by x. ரைட் ஹேண்ட் சைடு இந்த இன்டெக்ரல் போட்டு q அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி க்யூவில் என்ன இருக்குன்னாக்கா மைனஸ் சீக்கன் ஆஃப் 1 by x 1 by x ஸ்கொயர் இருக்குது. அதோட நம்ம இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் சீக்கன் ஆஃப் 1 by x மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் 1 by x 1 by x ஸ்கொயர் dxன்னு வந்துடும். ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் x நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா tan x அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இது இங்கே என்ன ஃபார்மட்டில் இருக்குன்னாக்கா சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் f of x இன்ட்டு f dash of x dx அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் f of xனாக்கா tan ஆஃப் f of x அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். எழுதிட்டோம்னாக்கா tan ஆஃப் 1 by x plus c அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. The solution of y into e power minus x by y dx minus x into e power minus x by y plus y cube dy is equal to 0. ஸோ கொஷின் எழுதிக்கிறோம். இந்த கொஷினில் என்னன்னாக்கா செகண்ட் ஸ்டெப் வந்து ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். எனக்கு எந்த குரூப்பிங் இருந்தால் எனக்கு ஃபார்முலா இருக்குமோ அந்த மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு எப்படி வந்திருக்கு, y dx minus x dy by y ஸ்கொயர் இன்ட்டு e power minus x by y is equal to y dx அப்படின்னு அப்படியே வந்துருச்சு. ஸோ y dx minus x dy by y ஸ்கொயர் d of x by y எழுதிக்கலாம் நம்ம. ஸோ நவ் which is simply left hand side is of the form e power f of x into f dash of x அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்குது. ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இன்டெகிரேட்டிங் we get 2 into e power minus x by y plus y square is equal to c. Next question number 9. The equation of the curves through the point 1, 0 and whose slope is y minus 1 by x square plus x. ஸோ ஸ்லோப் அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம்னாக்கா dy by dxன்னு அர்த்தம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், dy by dx equal to y minus 1 by x square plus x அப்படின்னு எழுதிக்கலாம். Now the variables are separated. வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி 1 by x square plus x பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ 1 by x square plus x can be written as 1 by x minus 1 by x plus 1 செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் உள்ள எல்லா டேர்முக்கும் நமக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா தெரியும். ஸோ அப்ளைங் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா எல்லா டேர்மே நமக்கு லாகில் வரும். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை நம்ம வந்து இ பவரில் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு லாக் எலிமினேட் ஆகி டோட்டலாக ஃபைனல் ஆன்சர் உடைய வந்துடும் நமக்கு. த ஃபைனல் ஆன்சர் இஸ் y minus 1 into x plus 1 by x is equal to c. இதில் இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. in this curve is passes through the point 1, 0. that means when you substituting x equal to 1 and y equal to 0 and simplifying we get the value of c.
and substituting the value of c, we get the final solution y minus 1 into x plus 1 plus 2x is equal to 0. The last question number 10. The solution of dy by dx plus y by x is equal to y square அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். இந்த சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடணும், இட் இஸ் ஏ பெர்னௌலி ஈக்குவேஷன். அந்த பெர்னௌலி ஈக்குவேஷன் சப்ஸ்டியூஷனுக்கு என்ன கொடுத்துருக்கோம், 1 by y ஸ்கொயரை வின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த டேர்ம்ஸை given டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னாக்கா இட் இஸ் ரெடியூஸ் டு லீனியர் இன் v அப்படின்னு ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு தேவையான ஆன்சர் அதனுடைய வந்துடும். த ஆன்சர் இஸ் 2x ஸ்கொயர் 2xy ஸ்கொயர் ப்ளஸ் cx ஸ்கொயர் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. மாணவர்களே, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்து முடித்தோம், சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் ரூல் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கிங் ரூல் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இது சாம்பிள் மட்டும்தான். நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம பல வினாக்களை சால்வ் பண்ணும் பொழுது மட்டும்தான் நமக்கு அதிலேருந்து உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ எனவே இதை பயன்படுத்தி மேலும் பல வினாக்களை பயிற்சி செய்து JEE தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துகிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.